பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். பதினாலாவது வசனம், 40வது வசனம். அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது படிங்க நோக்கு. ஓகே. அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். அல்லேலூயா. இந்த ரெண்டு வசனத்திலும் ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு பெண் பெயர். அந்த பெண்ணின் பெயர் லீதியாள். இந்த லீதியாள் என்கிற இந்த பெயர் இந்த பெண்ணுடைய தொழில் பற்றி இந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது. இவருடைய ஊர் பெயர் தியத்திரானுக்கு. இவருடைய வியாபாரம் இரத்தாம்பரம் விற்கிற ஒரு வியாபாரம். கரும் சிவப்புடைய உடையை இலைந்தால் விரிப்பை வியாபாரம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீ. விலை உயர்ந்த வஸ்திரம் என்று சொல்லப்படுகிற ஒரு வஸ்திரம் தான் இந்த இரத்தாம்பரம். கவனிக்க, இன்னைக்கு இருக்கிற பெரிய ஜவுளி கடை அதிபர் மாதிரி நினைச்சுக்கிடுங்க, அதை விட அதிகம் என்று நான் சொல்லுவேன். இரத்தாம்பரம் என்கிறத அந்த ஆடை என்பது, அந்த விரிப்பு என்பது எப்படி பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் உடுத்திக் கொள்வதும் தங்கள் தரைகளில் விரிப்பாய் பயன்படுத்துகிறதுமான விலையேற பெற்ற ஒரு துணி வகைதான் இந்த இரத்தாம்பரம். கருஞ்சிவப்பு நிறைந்தது. சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற வரவேற்பறைகளிலே பயன்படுத்தப்படுகிற விலை உயர்ந்த துணி வகை. இவ்வளவு வசதி படைத்த ஒரு பெண் தான் இந்த லீதியாள். அல்லேலூயா. கவனிக்கணும், சாதாரணமா கொஞ்சம் சம்பாதிச்சாலே நமக்கு நாம் தாங்க மாட்டோம். பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள வசதி படைத்த ஒரு பெண். வார்த்தை சொல்லுகிறது, இங்கே பவுல் பிரசங்கிக்கிறதை அந்த பெண் கேட்டுக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அப்படிதானே இருக்கு. கவனிங்க, 13ஆம் வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அந்த ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ தான் இந்த லீதியாள். அந்த பெண்களில் ஒரு பெண்ணுடைய பெயர் தான் லீதியாள். ஆனால் இந்த லீதியாள் என்கிறவள் வசதி படைத்தவள், சாதாரணமான அளவு அல்ல. அதுவும் இந்த பெண் யூத குல பெண் என்று சொல்லப்படுகிறார்.
கவனிக்கணும். கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். கவனிக்க, எவ்வளோ பெண்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ வீடுகள் இருக்கிறது, எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் ஒரு அழைப்பை விடுக்கிறாள். கவனிக்கணும். வசதி இருந்தால் பரிசுத்தம் இருக்காது. வசதி இருந்தால் தாழ்மை இருக்காது. வசதி இருந்தால் கர்த்தரை தேடுகிற உள்ளம் இருக்காது. வசதி இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்காது. ஆனால் இந்த பெண் அப்படிப்பட்டவள் இல்லை. இந்த பெண் அப்படிப்பட்டவள் இல்லை. நிறைய பெண்கள் உண்டு, நிறைய மனிதர்கள் உண்டு, ஆண்கள் உண்டு, நிறைய வாலிபர்கள் உண்டு, நிறைய வாலிப பிள்ளைகள் உண்டு. நான் காலையிலே சொன்னேன், உண்மையாயிரு, கர்த்தர் உனக்கென்று வைத்ததை தருவார். உனக்கென்று ஆயத்தம் பண்ணினது உன்னை தேடி வரும். தவறு செய்து விடாதே, தவறான வழியில் போய் விடாதே. நிறைய பேர் காத்திருந்து கர்த்தர் கொடுக்கவில்லை என்று எண்ணி வழிவிலகி போகிறவர்கள் ஏராளமான பேர் பூமியிலே உண்டு. விசுவாசத்தை விட்டு விட்டு ஓடுகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த லீதியால் வசனம் சொல்லுது, தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியால், அவளுக்கு ஒரு அடப்பு கொடுக்கிறது. லீதியால் அப்படின்னு சொல்லப்படல, தேவனை வணங்குகிறவளாகிய ஆராதிக்கிறவளாகிய லீதியால். அந்த பெண் சொல்றா ஊழியக்காரனை பார்த்து, நீங்க உங்க பார்வையில நானு கர்த்தருக்கு விசுவாசம் உள்ளவள் என்று நீங்க எண்ணினீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க. அல்லேலூயா. இந்த சாட்சி கவனிக்கணும். தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய சபையின் ஊழியத்தில், தேவனுடைய மனிதனின் வாழ்வில் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வேதத்தில் பார்க்கிறோம். அதில் இந்த ஸ்திரியும் ஒருவள். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டும். நீயாக இருக்கட்டும், உன் தாயாக இருக்கட்டும், உன் தகப்பனாக இருக்கட்டும், உன் பிள்ளைகளாகட்டும், கர்த்தருக்காக நீங்கள் எதையாகிலும் செய்திருந்தால் நிச்சயம் கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்ப செய்வார். மறந்துடாதீங்க. தெளிவாக நீங்கள் உங்கள் இருதயத்திலே அது இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கற்றுக் கொடுங்கள். இன்னொரு படி மேலே நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள்ள சரியான வாழ்வியலை உடையவர்களாக இருந்தால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எங்கே போனாலும் அவர்கள் திரும்பி இங்கே வந்து விடுவார்கள். கர்த்தர் அவர்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார். நீ நீதிமானாய் நில்லு. உன் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். உன் பையனோ, உன் பொண்ணோ, இல்ல உன் பிள்ளைகளோ, உன் பேர பிள்ளைகளோ தவறான வழிகளிலே போய்விடுவார்கள் என்று நீ எண்ணினால் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், விசுவாசத்துல நீ உறுதியாக இருந்து ஜெபம் பண்ணிப்பார். அவர்கள் எங்கே போனாலும் அவர்கள் யூட்டர்ன் போட்டு நிச்சயம் வந்து விடுவார்கள். கர்த்தர் அவர்களை ஒரு நாள் பாவத்துக்கு, பொல்லாத காரியங்களுக்கு அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனா நீ யாரா இருக்கணும் தெரியுமா? இந்த லீதியாளை போன்ற உள்ளம் படைத்தவனாக நீ இருக்க வேண்டும்.
லீதியாலை போன்ற கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவனாக, கர்த்தருக்கு பயப்படக்கூடியவனாக, நல்லவனாக, உண்மை உள்ளவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக நீ இருக்க வேண்டும். என்ன பார்க்குறீங்களே, நான் நல்லவ, ஒழுக்கம் உள்ளவ, பரிசுத்தமானவ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, என் வீட்டுக்கு வாங்க. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் என்ன, இதை நாம் தீர்மானிக்க வேண்டும். என்னை யார் கூப்பிட்டாலும் வருவாங்க, ஜோமனா காணி கிடைக்கும் வருவாங்க, வேற அப்படிப்பட்ட காலம்தான் இந்த காலம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் சில வீடுகளுக்குள்ளே போய் வீட்டை அழித்து விட்டு போன சரித்திரங்கள் இன்றைக்கு உண்டு. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து குடும்பங்கள் அழிந்து போனது உண்டு. கவனிக்க வேண்டும். எலிசாவை குறித்து சுனேமியால் சொல்லுகிறார், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறாரு, அவரை நான் எப்படி பார்க்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன், தூய்மையானது. பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஆக இந்த லீதியால் பணக்காரி, வசதி படைத்தவள் மாத்திரமல்ல, கடவுளுக்கு பயந்தவள், கடவுளை ஆராதித்தவள், பரிசுத்தமாய் வாழ்ந்தவள். அல்லேலூயா. இவர் ஏன் 40வது வசனம் படிக்க சொன்னா, 40வது வசனத்துல மறுபடியும் அவர்கள் லீதியால் வீட்டுக்கு வராங்க. அல்லேலூயா. லீதியால் வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க எப்பவும் போல ஜெபிக்க போறாங்க. வசனம் சொல்லுது 16வது வசனத்துல, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் இருக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வராங்க 40வது வசனத்துல. இதுக்கு இடையில இன்னொரு பெண்ணு வரா, அவளை பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். அல்லேலூயா. இந்த பொன் ஊழியத்துல பெண்களுடைய பங்களிப்பு அதிகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்கள் கிடையாதுன்னு கேட்காதீங்க, ஆண்களும் அவசியம்தான், ஆனா பெண்களுடைய பங்களிப்பு அவசியம். நிறைய சபைகள் ஜெபத்தில் நிலைத்து நிற்பதற்கு காரணமே பெண்கள் தான், ஆண்கள் குறைவு தான். ஒரு 10 பெண்கள் ஜெபிக்கிற இடத்துல ஒரு ஆண் வருவோம். வேணா பாருங்க, பைபிள் ஸ்டடி நேரத்தில் மற்ற நேரத்தில் எல்லாத்திலும். நம்ம சபையில் கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறேன், ஆண்கள் இல்லை, நின்றுடாதீங்கப்பா, தோத்துரும். அல்லேலூயா. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 10 பேர் 5 பேர் இருப்பாங்க சபையில், மீதி எல்லாம் பெண்களாக தான் இருக்கும். அது பெரிய தப்பு. அது அதே நேரத்தில் பெண்களுடைய ஜெபம் பங்களிப்பு அது. நீங்க உங்க வீட்டிலே எடுத்துக்கிடுங்களேன், உங்க வீட்டில் நிறைய ஜெபம் பண்றது ஆனா பெண்ணா? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. பெண்களுடைய ஜெபம், எந்த வீட்டில் பெண்கள் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆண்கள் ஜெபிக்க கூடாதான்லாம் கேட்காதீங்க, ஆண்களும் ஜெபிக்கணும். ஆனால் அவசியம் பெண்களுடைய ஜெபம். என்றெல்லாம் ஒரு ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறாள். ஒரு நல்ல ஒரு ஒழுங்கில்லாத கணவனை கூட ஒரு பெண்ணால் ஒழுங்குபடுத்திட முடியும், படுத்திடலாம். என்னால் முடியல பாஸ்டர்னு சொல்றீங்க, மனசில் நினைக்கிறீங்க ஒரு சிலர், ஆனால் முடியும், முடியும். தேவனால் கூடாத காரியம் உன்னால முடியும். கர்த்தர் அந்த பலன் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் நீ செஞ்சாதான் ஒரு நாளைக்கு வந்து அழுதுன்னு ஓன்னு கத்தி அழுது சொல்லு, உன்னை பத்தி சாட்சியா சொல்லுவான். அல்லேலூயா. என் மனைவி மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லைடா. அது வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்ச நாள் ஆகும். எல்லாரும், நானும் அப்படிதான், நான் விதிவிலக்கு கிடையாது. உண்மையை பாசம் இல்லைன்னா என்னால் ஊழியர்கள் செஞ்சிருக்க மாட்டேன். எல்லாருக்கும் பின்னாடி நிச்சயமாய் ஒரு பெண்ணுடைய ஜெபம் இருக்கிறது.
ஆக இந்த லீதியால் மிகவும் சிறப்பானவள். அதே வேளையில் இன்னொரு பெண் இது உள்ள இருக்கிறாள். 16வது வசனத்திலிருந்து படிக்கணும். அவங்க ஜெபிக்க போறாங்க. அப்போ 16வது வசனத்துல போகையில் குறி சொல்ல ஏவுகிறதினால், குறி சொல்லுக ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெண், குறி சொல்ற பெண். இந்த குறி சொல்ற பெண் பவுல் இதை புக்கை எழுதுறது லூக்கா. அவர் அந்த இதில் எழுதுறார். என்ன எழுதுறாரு? பவுலையும் எங்களையும்ன்றார். அப்போ ஒரு கூட்டமா போயிருக்காங்க ஜெபிக்க. அப்போ ஒரு பெண் எதிர்க்க வரா, வந்துட்டு ஒரு புகழ்ச்சியான செய்தியை சொல்றா. அது என்ன செய்தி? இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஹலோ, வா, நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாங்க, என்னை பார்த்து சொல்றாங்க, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவர் ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர், இதை சொல்றாங்க. இது ஓகே. நான் டெய்லி வெளியே போகும்போதெல்லாம் இதை சொல்றாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கும். முதல் டைம் விட்டாங்க, அடுத்த டைம் விட்டாங்க, அடுத்த டைம் விட்டாங்க, அடுத்த டைம் விட்டாங்க. அப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறார் பவுல். இது என்னது? இது ஒழுங்கு இல்லையே, இது வேற ஆவி ஏதோ பிடிச்சிருக்கு இதுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கிண்டல் பண்ற மாதிரி, கேலி பண்ற மாதிரி விஷயம் இது. இது இன்னும் வேற ஆவி பிடிச்ச ஒரு ஆளா இருக்கு அப்படின்னு கொண்டு பார்க்கிறேன். அந்த வசனம் சொல்லுது, இது தொடர்ச்சியாக இதே காரியத்தை செய்தார்கள். 18 இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுலுக்கு என்ன வந்துச்சு? கோபம். அப்படி சொல்லுங்க, சின்ன கொண்டு இருக்குதுல, பவுலுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. அல்லேலூயா. இவருக்கு கொஞ்சம் லேட்டா வந்துடுது, எனக்கு அடிக்க வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. இவருக்கு கொஞ்சம் லேட்டா வந்துச்சு, கோபம் வந்துட்டு பவுலுக்கு. இதுதான் ஆவியை பகுத்தறிகிற வரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு மனிதன் நம்மிடத்தில் வந்து பேசுகிறான், அவன் நம்மை பற்றி ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறான், அவன் நல்ல உள்ளத்தோடு சொல்லுகிறானா, அவன் சரியாக தான் சொல்லுகிறானா? யாருன்னா வந்து நம்ம புகழ்ச்சியா ஒரு 4 வார்த்தை பேசணும் உடனே நமக்கு அப்படியே மேல தலை மேல என்ன வச்ச மாதிரி ஆயிடுது, ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுது. அந்த ஐஸ் வைக்கிறவனை பார்த்து தான் கொஞ்சம் சோதிக்கணும்ன்ற. கோபமா திட்டிட்டு போறவன் கூட விட்டு போயிடலாம், போடா அப்படி. புரியுதுங்களா? நம்மளை பற்றி ரொம்ப பெருமையா சொல்றான் பாருங்க, அதுவும் நம்ம ஏதாவது கொடுத்த பிறகு சொல்றான் பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சருங்க. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். சிலதை அங்கீகரிக்கணும், சிலதை அங்கீகரிக்கவே கூடாது. அல்லேலூயா. சிலதை அங்கீகரிக்கவே கூடாது. நான் ஒரு முறை எங்கள் உறவினர் வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தேன்.
அப்பெல்லாம் கம்முன்னு இருந்துட்டாங்க. ஜோம் பண்ணிட்டு வியாதி படுக்கையில் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம். அப்போ எதுவுமே அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுக்கு ஏதாவது ஆகும்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்தேன். காசு கொடுத்த பிறகு இது இருக்குதை எடுத்துட்டு போறீங்களா அப்படின்னாங்க. இதை எப்ப செஞ்சிருக்கணும்? முன்னாடி செஞ்சிருக்கணும். இது மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கும். இது பெரிய ஆபத்து. வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலே வாங்கியிருக்க மாட்டேன், அது வேற. இப்போ வாங்கணும்னா வாங்க மாட்டேன். அல்லேலூயா. மிகவும் கவனம் தேவை. நம்மை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு மிகவும் ஞானமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, புகழ்ச்சியா சொல்றாங்க அப்படின்னா யார் சொல்றா? லீதியாளுடைய ஸ்பிரிட் வேற, இந்த பெண்ணுடைய ஸ்பிரிட் வேற. எல்லாரும் ஒண்ணு கிடையாது. சிலர் பரிசுத்தத்தை மையப்படுத்தி வாழ்கிறவர்கள் உண்டு. சிலர் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறவர்கள் உண்டு. கூர்ந்து கவனிக்கும். யாருகிட்ட வேணாலும் பழகு, எங்க வேணாலும் போ, எது வேணாலும். இன்றைய நிலையில யாருக்கும் உதவி செய்வது கூட ரொம்ப யோசித்து செய்ய வேண்டும். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த தானம் தர்மம் பண்ணாலும் எது செய்தாலும் கூட யோசித்து செய்ய வேண்டும். எந்த கைம்பெண்ணாக இருக்கட்டும், பிள்ளைகளாகட்டும், யாராக இருக்கட்டும், யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் உன் பரிசுத்தம் இவைகளை விட பெரியது. பணத்தை விட, பொருளாதாரத்தை விட உன் ஆவிக்குரிய வாழ்வு பெரியது. அதை இழந்தால் நீ திரும்ப பெறவே முடியாது. திரும்ப பெற முடியாது. மறுபடியும் எழும்பில வந்துட முடியாது. கவனிக்க வேண்டும். நீதிமான் 7 முறை சொல்லுங்க. அர்த்தம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப 7 முறை தப்பு பண்ணிட்டா 8வது முறை நீதிமான் ஆயிடுவான், பரிசுத்தம் ஆயிடுவான் அர்த்தமா? அதுக்கு சொல்லப்படல அந்த வசனம். நீதிமானை நம்ம யோசேப்பை போல கீழே தள்ளினாலும் எழுந்திருப்பான். அதான் வந்து அர்த்தம். யோசேப்பை யாரு கீழே தள்ளந்து? யோசேப்பை கீழே தள்ளந்து யாரு? பாவத்துல கீழே தள்ளந்து யாரு? பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி அந்த பொம்பளை தான். அண்ணன் தம்பிலாம் கூட அந்த தப்ப செய்யல. சரியா? பொய்யாய் சொல்லி உன்னை கீழே தள்ளி உன்னை அவமானப்படுத்தினாலும் நீதிமான் அவன் நீதிமான் தான் என்பதை நிரூபிப்பான். அதில் அவன் விழுந்து போக மாட்டான். அதனால நீதிமான் பாவம் செஞ்சு விட்டாலும் மறுபடியும் எழுந்து வந்துருவான்னு சொல்ற அந்த கட்டுக்கதைகளை நம்ப கூடாது. அது பாவம் செய்கிறவன் சொல்ற காரியம், வசனம். தப்பு செய்யறதுக்காக பாவம் செய்கிற ஆத்துமா. அப்ப இந்த வசனத்துக்கு எங்க போவேன்? 7 முறை தப்பு பண்ணிட்டான், 8வது முறை எழுந்து வந்துட்டான். அப்ப பாவம் செய்கிற ஆத்துமா. அப்ப அந்த வசனம் எங்க எப்படி நிறைவேறும்? அதல்ல அர்த்தம். அது நீதிமான தவறா. இப்போ நீ உண்மையா இருக்கிற, நீ வளரக்கூடாதபடிக்கு உனக்கு விரோதமா எழும்பி நிறைய பேர் உன்னை அமுழ்த்துறாங்கன்னு வச்சுக்கிய, உன்னை கெடுக்கிறான்னு வச்சுக்கிய, உன்னை நீ கெடுக்க உன்னை கீழே அவர்கள் தள்ளினாலும் நீ எழுந்து வந்துருவ மேல. அதுதான் அந்த வசனம். உன் வளர்ச்சியை, உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன் பரிசுத்தத்தை மற்றவங்க யாருன்னா வந்து அவமதிச்சு உன்னை கீழே தள்ளி உன்னை அழிக்க நினைச்சாலும் நீ எழுந்து மேல வருவ. யாரும் வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு இருக்கு. தடை வரலாம், எதிர்ப்பு வரலாம்,
தடுத்து நிறுத்தலாம். உனக்கு இது நடக்காதபடி, நீ வளராதபடி, நீ உயராதபடி, நீ வெற்றி அடையாதபடி நிறைய பேர் உனக்கு விரோதமா எழும்பி கிரியை செய்யலாம். ஆனாலும் நீ எழும்புவ. அல்லேலூயா. ஈசாக்கு துறவை வெட்ட வெட்ட வந்து அவர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். ஆனாலும் அவன் ஜெயித்தான். அதுதான் அங்க வீழ்ச்சி. நம்மளை வீழ்ச்சி அடைய செய்வார்கள், ஆனாலும் நாம் எழுச்சி அடைவோம். அதான் அதனுடைய அர்த்தம். அதனால இந்த லீதியாளுடைய வாழ்வியலை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த பிசாசு பிடித்த குறி சொல்லுகிற பெண்ணையும் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். லீதியால் வாழ்த்தினாங்களான்னு தெரியல. ஆனால் பிசாசு பிடிச்சக்குள்ள இவர்கள் என்ன பண்ணா? வாழ்த்தினாள். ஆக வாழ்த்துதல் என்பது எங்கே இருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். வாழ்த்துதல் முக்கியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்த்துதல் முக்கியம் இல்லை. வாழ்த்துதல் எங்கே இருந்து, யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை. ஆசீர்வாதம் எங்கே இருந்து, யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். புரியுதா? பணம் முக்கியமா? பணம் முக்கியம் தானே. ஆனால் அந்த பணம் எங்கே இருந்து வருகிறது என்பதுதான் முக்கியம். யார் கொடுக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அப்போ அவளுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. வந்து என்ன செய்யறாங்க? அந்த பிசாசை பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்த நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. போயிடுச்சு. பெரிய பிரச்சனை வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டு விட்டாங்க. ஏன்னா அவளை வச்சுதான் அங்க பிசினஸ் நடந்துட்டு. ஒரு உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான வழிகளில் போகும்போது சில பிரச்சனைகள் வருவது இயல்பு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வேதத்துல யோசேப்பு இருந்தார்ல, யோசேப்பு பொய்யாக சொல்லி எங்க போட்டாங்க? உள்ள போட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த நிகழ்வு பாருங்க, உள்ள போட்டாங்க. இவங்க செஞ்சது என்ன? ஒன்றும் கிடையாது. பேய் பிடிச்சிருந்த அந்த பொண்ணை ரிலீவ் பண்ணாங்க, அவ்வளோதான். இனிமேல் அவங்க குறி சொல்லவே முடியாது. அல்லேலூயா. தேவையில்லாமல் ஊழியக்காரனாண்டது வம்புக்கு வந்தால் அவங்க மேலே இருக்க குறி சொல்கிற ஆவியை துரத்திடுவோம். துரத்திட்டா அவங்க பிஸ்னஸ் என்ன ஆகிடும்? ஜீரோவுக்கு போயிடும். நம்மளை தொடாமல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. நம்மளை இப்படி சொல்லுங்க, என்ன தொடாமல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நல்லது. என்னை தொட்டுட்டான்னா ஃபினிஷ்ட் ஆகும். அவன் பிஸ்னஸே போயிடும். ஒன்றும் பண்ண முடியும். அப்போ இந்த குறை சொல்லுகிற பெண்ணின் நிமித்தமாக அங்க வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அது போனதுனால இவர்களை சிறைச்சாலையில் போடுகிறார்கள். சிறைச்சாலையில் இவர்கள் போனதுனாலே சிறைச்சாலையில் ஜெபம் பண்ணினார்கள். சிறைச்சாலை, கவனிங்க, சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தவனை ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய குடும்பம் ஞானஸ்நானம் விடுகிறது. அல்லேலூயா. நாளை இந்த நன்மை இந்த தீமை கூட கர்த்தர் நன்மையாக்க முடிவு பண்ண. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தேவ பிள்ளைகளை யாராயும் கஷ்டப்படுத்தினாலும் தேவ பிள்ளைகளுக்கு உயர்வு தானே ஒழிய தேவ பிள்ளைகளுக்கு அது தாழ்வே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஒரு 4 நாளைக்கு பட்டினி இருந்தா கூட தேவ பிள்ளைகளுடைய உள்ளான உறுப்புகள் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயிடும். நம்மளா இருக்கிறது இல்லை, வேற யாருன்னா பட்டினி போட்டா, வேற யாருன்னா வந்து நமக்கு விரோதமாக பேசுனதுனால, உனக்கு விரோதமா பேசுறாங்கல்ல, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? உங்களை வந்து ஒருத்தர் வந்து திட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா உட்காந்து அழுவேன். அல்லேலூயா. அழும்போது தண்ணி கிண்ணிலாம் கண்ணு வழியா வந்துடும். அப்போ தலைவலியெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அப்படி நினைச்சுக்குவேன் நான். நீங்க எப்படி நினைப்பீங்க தெரியல. அல்லேலூயா.
எல்லாமே நன்மையாக முடிஞ்சிடும். தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுவார். உனக்கு விரோதமாக இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள், ஆனாலும் அது நன்மையாக முடிஞ்சிடும். ஆக இந்த லீதியாலை போன்ற மனப்பக்குவத்தை நாம் உடையவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பிசாசு பிடித்தவளை போல ஒரு நாளும் நாம் வாழ்ந்து விடக்கூடாது. பேசுறது என்னமோ நல்லதான் இருக்கும், ஆனால் நல்லவள் இல்லை அவள். சில பேர் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க நல்லவர்கள் இல்லை. நல்லவர்கள் இல்லை. இவங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குது. எவன் ஒருவன் கடிந்து கொண்டு பேசுகிறானோ அவன் தான் நல்லவன். கவர்மெண்ட் அல்லேலூயா. எந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை கடிந்து கொள்ளுகிறானோ அவன் நல்ல தகப்பன். எந்த ஒரு தாய் தன் பிள்ளைகளை கடிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கிறானோ அவன் நல்ல தாய். இது ரெண்டுமே யாருமே செய்யலன்னா அவங்க நல்ல தாய் தகப்பனே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதேதான் ஆவிக்குரிய நிலையும். ஆவிக்குரிய நிலையிலும் ஒரு ஊழியக்காரன் இந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். இதை தவிர்த்து ஜனங்களை வசியம் பண்ணுகிற, இல்லை என்றால் இங்கே அந்த பிசாசு பிடித்தவள் சொல்லுகிறது போல சொல்லிக் கொண்டு உட்கார்ந்திருந்தால் தேவ ஆவியானவர் அல்ல, அங்கே பிசாசின் ஆவி அங்கே செயல்படுகிறது. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உன்னதமான ஊழியக்காரர்கள் மகத்தான ஊழியங்களை செய்தவர்கள் ஒரு புரிதலோடு கூட வாழ வேண்டும். நாமும் இந்த லீதியாலை போன்ற மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஊழியத்திற்காக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு ஊழியத்தை செய்கிறவர்களோடு தோள் கொடுத்து நாம் நிற்க வேண்டும். அதற்கு பிரதிபலன் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. நிச்சயம் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆமென் லீதியாலை போன்ற ஆமென் பெண்களாலே இந்த ஊழியங்கள் அதிகமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களால் இயன்று மட்டும் ஊழியங்களை தாங்கி வருகிறார்கள். ஆமா என் அன்பு சகோதரிகள், ஆமென், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. ஜெபம் உன்னையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், என்னையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். இந்த திருச்சபை வருகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உன் ஜெபம் உன் கணவனை பாதுகாக்கும். உன் ஜெபம் உன் பிள்ளைகளை பாதுகாக்கும். ஜெபிக்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதிலே சோர்ந்து போகாதீர்கள். சம்பளம் வந்தனா நாங்கள் நல்லா இருந்துரும், அது மட்டும் இல்லை. வெறும் சம்பளத்தை வச்சு நல்லா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, நான் சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு மருத்துவ செலவு கொடுக்குறாங்க ஒரு குடும்பம்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எவ்வளோ வேதனையான நிகழ்வு. இதெல்லாம் தேவையே இல்லை. அல்லேலூயா. நம்ம திருச்சபையில் அப்படிப்பட்ட செலவினங்கள் வரவே கூடாது. ஒருத்தருக்கு கரங்களை வைத்து அப்படிப்பட்ட செலவினங்கள் ஒருத்தருக்கு வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது லீதியாலை போன்ற ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்வை உடையவர்களாக நாம் இருக்க தேவன் அனுகிரகம் செய்ய கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அதே நேரத்தில் இந்த பிசாசின் ஆவியை பிடித்து குறி சொல்லுகிற இந்த பெண்ணை போன்ற சுவாபங்கள் நம்மில் ஒருவருக்கும் காணப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஆவிகளை எதிர்த்து நிற்கிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். மகா இரக்கங்களின் பிதாவே, அருமையான நேரத்தில் எங்களை ஒரு விசை கூட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் எல்லாரும் மேலையும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி ஆண்டவரே நீர் இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துக, ஆசீர்வதிங்க. எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் மேல் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.